முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. நேற்றைய உரையில் உமாதேவி தான் தாட்சாயினி என்ற பெயரோடு இருக்க விரும்பவில்லை. அந்த கொடூரனின் நிகழ்விலிருந்து நான் வெளியே வர வேண்டும். ஆகையால் நான் மறுபிறவி எடுத்து உங்களை மறுபடியும் சிவபெருமானை மறுபடியும் மணந்து பார்வதி தேவியாக வர வேண்டும் என்று வேண்டிக்கொள்ள, அதன்படியே சிவபெருமான் அவளை பார்வதியை மறுவதாரம் எடுக்க செய்தார். அதாவது மலையரசன் என்பவருக்கு மகளாக பிறக்க செய்து, அதன் பிறகு தன்னுடைய 5வது வயதிலேயே சிவபெருமானை நோக்கி தவம் இருக்க முற்பட்ட அந்த உமாதேவியின் நிகழ்வோடு, அந்த பார்வதி நிகழ்வோடு நேற்றைய உரை முடித்திருந்தோம். இது ஒருபுறம் இருக்க, இன்று சிவபெருமான் காமனை எரித்த அந்த நிகழ்வை பார்க்க இருக்கின்றோம். வாருங்கள் உரைக்குள் செல்லலாம். பிரம்மதேவனின் மகன்கள் 4 பேர். அவர்களில் முதல் மகன் சனகாதியின் பெயரால் அவர்களை சனகாதி முனிவர்கள் என்று அழைப்பார்கள். சனகாதி முனிவர்கள் 4வரும் திரு கைலாயமலை வந்து சிவபெருமானிடம் சைவ சமய ஆகமங்களை உபதேசிக்கும்படி வேண்டினார்கள். சிவபெருமான் முதலில் சரியை என்னும் ஆகமத்தை விளக்கினார். அதன் பின்னர் கிரியை என்னும் ஆகமத்தை விவரித்தார். 3வது நிலை யோக நிலையாகும். அப்போது சிவபெருமான் தட்சிணாமூர்த்தி கோலத்தில் கல்லால மரத்தின் அடியிலிருந்து மோன நிலையில் சனகாதி முனிவர்களுக்கு சின்முத்திரையுடன் சிவஞானத்தை அருளினார். அந்த சமயம் சிவபெருமான் மௌனமான யோக தோற்றத்தில் அமர்ந்தார். பரமாத்மாவான சிவபெருமான் யோக நிலையை மேற்கொண்டதால் பிரபஞ்சம் முழுவதும் எல்லா உயிர்களுக்கும் காமம் எதுவும் தோன்றாமல் அனைத்து இயக்கங்களும் தடைப்பட்டது. அந்த சமயம் சூரபத்மன் என்ற அரக்கன் அனைத்து விதமான வரங்களை பெற்று ஆணவத்தோடு அலைந்து கொண்டு திரிந்தான். அவன் இந்திரனையும் தேவர்களையும் கொடுமைப்படுத்தினான். இந்த நிலையில் தேவர்கள் மிகவும் வருத்தப்பட்டார்கள். இந்திரன் வேறு மலைக்கு சென்று சிவபெருமான் குறித்து தவம் புரிந்தான். உடனே ஈசன் அவனுடைய குறைகளை கேட்டு, விரைவில் என்னுடைய அம்சமான குமரன் தோன்றுவான், அவன் சூரன் முதலான அரக்கர்கள் அனைவரையும் வதம் புரிந்து உங்களை காப்பாற்றுவான் என்று சொல்லி மறைந்து விட்டார். இவ்வாறு முன்பு தவம் செய்த போது இந்திரனிடம் சிவபெருமான் சொல்லியிருக்கின்றார். ஆனால் தற்சமயம் நிலை வேறு விதமாக இருக்கின்றது. யோக நிலையில் சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியாகி கல்லால மரத்தின் கீழ் அமர்ந்து விட்டார். அன்னையான அம்பிகை இமயமலையில் அவரை மணமுடிக்க தவம் புரிந்து வருகின்றார். இந்த நிலையில் ஒரு குமாரன் விரைவில் தோன்ற வேண்டும். ஆனால் இப்போது நிலையில் நாம் என்ன செய்வது என்று தேவர்களை அழைத்து ஆலோசனை செய்தான் இந்திரன். அவன் குழப்ப நிலையில் என்ன செய்வது என்று தெரியாமல் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக தவறாக ஒரு முடிவு எடுத்தான். எனவே மன்மதனை அழைத்து சிவபெருமான் மீது அவனுடைய மலர்கணைகளை எய்து சிவனின் யோகத்தை கலைக்க வேண்டும் என்று சொன்னான். யோக நிலை கலைந்தால்தான் சிவபெருமான் இமயமலையில் தவம் இருக்கும் பார்வதியை மனம் செய்வார். அதன் பின்புதான் சூரபத்மனை அழைக்கும் குமாரனை தேவர்கள் பெற முடியும் என்று மன்மதனையும் ரதியையும் இந்திரன் அனுப்பி வைத்தான். ஆனால் மன்மதன் சிவபெருமான் தன்னுடைய தவறுக்கு சரியான தண்டனை கொடுப்பார், எனவே அந்த காரியம் நான் செய்ய மாட்டேன் என்று மறுத்தான். ஆனால் அங்கிருந்த பிரம்மன் அந்த காரியத்தை செய்யாவிட்டால் நான் உன்னை சபித்து விடுவேன் என்று சொன்னார். ஆக 2 பக்கமும் ஆபத்து இருக்கும்போது தேவர்களுக்கு நன்மையை செய்துவிட்டு அந்த ஆபத்தை ஏற்றுக்கொள்வோமே என்ற முடிவுக்கு மன்மதன் வந்தான். எனவே அவன் இந்திரன் யோசனைப்படி திரு கைலாயமலையை சென்றடைந்தான். யோக நிலையில் சிவபெருமான் அமரும் போதே பின்னால் நடப்பதை உணர்ந்து நந்திதேவனிடம் உள்ளே மன்மதனை அனுமதிக்க வேண்டாம் என்று கூறியிருந்தார். இந்த நிலையில் திரு கைலாயமலைக்கு வந்த மன்மதனை நந்திதேவர் அனுமதிக்கவில்லை, அவனை தடுத்தார். ஆனால் மன்மதன் தான் தவறான காரியத்திற்காக வரவில்லை, ஒரு நல்ல காரியத்திற்காக வந்திருக்கின்றேன் என்றான். எனவே தாங்கள் எனக்கு வழிவிட வேண்டும் என்று சொன்னார். இந்த நிலையில் பிரம்மனும் தேவர்களும் அங்கு வந்து சேர்ந்ததால் நந்திதேவர் விலகி மன்மதனை உள்ளே செல்ல அனுமதித்தார். உள்ளே சென்ற மன்மதன் யோக நிலையில் இருக்கும் சிவபெருமானை வணங்கினான். அதன் பின்னால் தன் கையில் மலர்கணைகள் 5ஐயும் எடுத்துக்கொண்டான். அவற்றை சிவபெருமான் மீது பிரயோகித்தான். இவ்வாறு தனக்கு முன்னால் மலர்கணைகள் பிரயோகிக்க மன்மதன் வந்திருப்பதை அறிந்த சிவன் உடனே தன் நெற்றிக்கண்ணை திறக்க மன்மதன் அந்த இடத்திலேயே எரிந்து சாம்பலாகிவிட்டான். உடனே அங்கு வந்த தேவர்கள் சிவபெருமானை பிரார்த்தித்தார்கள். தாங்கள் படும் துயரங்களை எடுத்து சொன்னார்கள். பார்வதியை திருமணம் செய்யுமாறு சொன்னார்கள். மேலும் தங்களுக்கு உதவுவதற்காக நெற்றிக்கண்ணால் எரிக்கப்பட்டு உயிர் தியாகம் செய்து சாம்பலாகி போன மன்மதனை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று வேண்டினார்கள். சிவபெருமான் தேவர்களிடம் தாம் இமயமலை சென்று அங்கு தவம் புரியும் பார்வதி தேவியை திருமணம் செய்து கொள்வதாக சொல்லி தேவர்களை அனுப்பி வைத்தார்.
இந்த நிலையில் தன் கணவன் மன்மதனை இழந்து வேதனையால் அழுது துடித்துக் கொண்டிருந்தாள் அவள் மனைவி ரதி தேவி. தன் கணவர் குற்றவாளி இல்லை, அவன் தவறு செய்ய விரும்பவில்லை, தேவர்கள் கட்டாயப்படுத்தியதால் வேறு வழி இல்லாமல் இந்த தவறை செய்துவிட்டார். என் கணவன் செய்த தவறை மன்னிக்க வேண்டும், என் கணவரை உயிர்ப்பித்து எழ வைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார். சிவனுடைய நெற்றிக் கண்களால் எரிக்கப்பட்டு மன்மதன் இறந்ததைக் கண்டு அவன் மனைவி ரதிதேவி அவன் மீது விழுந்து அழுது புரண்டார். மன்மதனை மன்னித்து உயிர்ப்பித்து அருள் புரியும்படி வேண்டினார். அவருடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட சிவபெருமான் துவாபர யுகத்தின் முடிவில் ரதிதேவி மயன் என்பவனின் மகளாக பிறப்பாள். அவள் மாயாவதி என்ற பெயரை பெற்று வளர்ந்து வருவாள். அந்த சமயம் கிருஷ்ண பரமாத்மாவின் மகன் பிரத்யும்னன் என்ற பெயரில் மன்மதன் பிறப்பான் என்று அவனுக்கு வரமளித்தார். இந்த நிகழ்வோடு இந்த செய்தியை நாம் முடித்துக்கொண்டு நாளை பார்வதியின் தவத்தை நோக்கி பயணம் செய்யப் போகின்றோம். இன்று விருந்து நாளை சந்திப்போமா? வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, வேல் முருகனுக்கு